சகஸ்ரமூர்தா என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் என்கின்ற அடியிலே வருகின்ற முதல் திருநாமம். சகஸ்ரமூர்தா என்றால் 1000 சிரங்களை தலைகளை உடையவர், ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர் என்று பொருள். 1000 என்பது ஒரு பெரிய எண்ணிக்கைக்காக சொல்லப்படுகின்றது. அதை ஆயிரக்கணக்கான என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் ஒரு படி தாண்டி எண்ணிறந்த, கணக்கில் அடங்காத என்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயும் எல்லா இடத்திலும் சிரங்களை உடையவர் என்பது பொருள். ஓம் சகஸ்ரமூர்த்னே நமக. அடுத்த திருநாமம் விஸ்வாத்மா. இந்த உலகங்கள் அனைத்துக்கும், எல்லா உலகங்களுக்குமே அவர்தான் ஆத்மா. அவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அவர்தான் இந்த அனைத்துமாகவே ஆகியிருக்கின்றார். அப்படி அவர் எல்லாமாக ஆகிவிட்ட பிறகு அவர் இல்லாமலா போய்விடுகின்றார்? இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கின்றார். பூர்ணமதக பூர்ணமிதம் என்று தொடங்குகின்றதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதுவும் பூர்ணம், முழுமையானது, அதாவது பரம்பொருள் முழுமையானது. அது என்பது இங்கே பரம்பொருளை குறிக்கும். இதுவும் முழுமையானது, பூர்ணமானது. இது என்பது இந்த இடத்திலே எல்லா உலகங்களையும் குறிக்கும். இதுவும் முழுமையானது, எல்லை இல்லாதது, அனந்தம். அந்த முழுமையிலிருந்து இந்த முழுமை வந்தது. ஆனால் அப்படி அந்த முழுமையிலிருந்து இந்த முழுமை வந்த பிறகும் அந்த முழுமை முழுமையாகவே இருக்கின்றது என்பது அதன் பொருள். உங்களில் சிலருக்காவது இது ஏற்கனவே தெரிந்திருக்கும். கிறிஸ்தவ சம்பிரதாயங்களிலே வருகின்ற ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட் என்பது இதைத்தான் குறிக்கின்றது என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஃபாதர் என்பது பரம்பொருள், குணமும் உருவமும் இல்லாத பரம்பொருள். சன் என்பது இந்த உலகங்கள் அனைத்திலுமே ஊடுருவி நிற்கின்ற பரம்பொருள். மூன்றாவதாக வருகின்றது ஹோலி கோஸ்ட். பிதா, மகன், பரிசுத்த ஆவி என்று சொல்வதிலே வருகின்ற பரிசுத்த ஆவி. அது இந்த உலகங்கள் அனைத்தும், அதாவது இந்த உலகங்கள் அனைத்துமே அவர்தான். அவரே இவ்வளவாகவும் பரிணமிக்கின்றார். அதை தவிர இந்த எல்லா உலகங்களின் உள்ளுரை பொருள் ஆத்மா, எல்லா உலகங்களுக்கும் ஆத்மா அவரே. பிதா, மகன் இரண்டையும் தாண்டி இந்த உலகங்கள் எல்லாமே அவர்தான். இந்த இரண்டை தவிர இந்த உலகங்கள் அனைத்துமாக கூட அவரே தான் ஆகியிருக்கின்றார். இது விசிஷ்டாத்வைதத்திலே ஒரு முக்கியமான கொள்கை என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். ஃபாதர் அல்லது பிதா அல்லது எல்லாவற்றையுமே தாண்டி நிற்கின்ற பரம்பொருள், இதை டிரான்சென்டென்டல் காட் என்று சொல்வது உண்டு. சன் அல்லது மகன் அல்லது இந்த உலகங்களிலே ஊடுருவி இருக்கின்ற பகவானை இம்மனன்ட் காட், உள்ளார்ந்து நிற்கின்ற பகவான் என்று சொல்வது உண்டு. ஓம் விஸ்வாத்மனே நமக. சகஸ்ராட்சக சகஸ்ர அட்சக, 1000 கண்களை உடையவர், அதாவது ஆயிரக்கணக்கான, அதாவது எண்ணிறந்த கண்களை உடையவர், கணக்கில் அடங்காத எண்ணிக்கையிலே கண்களை உள்ளவர். எனவே 1000 கண் என்றால் 1000 கண்கள் தான், 1001வது கண் இல்லை என்று பொருள் இல்லை. ஆயிரக்கணக்கான எண்ணிறந்த எண்ணிக்கையிலே அடங்காத எண்ணிக்கையிலே கண்களை உடையவர் என்பது பொருள். அதாவது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அவரே அனைத்துக்கும் சாட்சி. அவருக்கு தெரியாமல் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. உடல் செய்கின்ற செயல்களை தவிர மனத்திலே செய்கின்ற எண்ணங்களும் இதிலே அடங்கும். அதாவது அவருக்கு தெரியாமல் யாரும் எதையும் எண்ணிவிடக்கூட, நினைத்துவிடக்கூட முடியாது. அவரே எல்லாவற்றுக்கும் சாட்சி. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதனால்தான் முன்னொரு காலத்திலே மனம் ஒப்பிய ஆணும் பெண்ணும், காதலனும் காதலியும் பகவானையே சாட்சியாக வைத்து காந்தர்வ முறையிலே விவாகம் செய்து கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அப்படி காந்தர்வ விவாகம் செய்து கொள்கின்ற இருவருக்குமே அவர்களுடைய எண்ணங்கள் சரியாகவும் நேர்மையாகவும் இருந்ததனால் அப்படிப்பட்ட ஒரு காந்தர்வ விவாகத்தை சமுதாயமும் ஏற்றுக்கொண்டது. இந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு முறையை, நடைமுறையை ஏன் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றோம் அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், தெய்வத்தை சாட்சியாக வைத்து என்றெல்லாம் யாரும் நினைப்பதில்லை, அல்லது பெருவாரியானவர்கள் நினைப்பதில்லை. மனம் போன போக்கிலே சேர்ந்து வாழ்கின்றார்கள். அதிலே அவ்வளவாக ஸ்ரத்தை, சின்சியரிட்டி கூட இருப்பதில்லை. தோன்றினால் ஒன்றாக வாழ்கின்றார்கள், தோன்றினால் பிரிந்து விடுகின்றார்கள். எனவே காந்தர்வ விவாகத்தின் அடிப்படை தத்துவமே பகவான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான். சகஸ்ராட்சர், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர் என்பதுதான். ஓம் சகஸ்ராட்சாய நமக. அடுத்த திருநாமம் சகஸ்ரபாத். சகஸ்ரபாத், ஆயிரக்கணக்கான கால்களை உடையவர், எண்ணில் அடங்காத திருப்பாதங்களை உடையவர். அதனால் அவர் எங்கும் செல்லக்கூடியவர், எங்கும் செல்பவர் என்பது உணர்த்தப்படுகின்றது. பார்க்கப்போனால் இப்படி சொல்வது தேவையில்லாத ஓர் உயர்வு நவிர்ச்சி அணியாக கூட சிலருக்கு தோன்றலாம்.
ஏனென்றால் அவர் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். பகவான் இல்லாத இடமே இல்லை. அப்படி எல்லா இடங்களிலுமே இருக்கின்ற பகவான் எங்கே இருந்து எங்கே செல்வார்? அவர் எல்லா இடத்திலும் இருப்பதாலேயே எங்கே என்கின்ற கேள்விக்கு இடம் இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே அவர் ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர் என்பதை தாண்டி அவர் எங்கும் செல்பவர், எங்கும் செல்லக்கூடியவர் என்று பொருள் கொண்டு, பிறகு அதையும் தாண்டி அவர் எப்போதும் எல்லா இடத்திலுமே இருப்பவர் என்று புரிந்து கொள்வது சாலச் சிறந்தது. அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சகஸ்ரபதே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.